வணக்கம். டிஎஸ்ஜிஎஸ் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் டிஸ்கஷன், சைக்காலஜி டிபார்ட்மெண்ட் டிஸ்கஷன், ஆல் டிபார்ட்மெண்ட் கான்ஃபரன்ஸ் மீட்டிங், லாஸ்ட் ஸ்டுடியோ டிஸ்கஷன். ஓகே, ஒரு டைரக்டராக நான் சொல்கிறது தெளிவான தினமும் பொறுமை கேட்டுக்குங்க. ஒரு மூவிக்கு கேரக்டர் ஸ்கெச்சஸ் அப்படின்றது மிகவும் அவசியம், ரியாலிட்டி லைஃபுக்கு கூட. ஆனால் கேரக்டர் ஸ்கெச்சஸை டேமேஜ் பண்ணக்கூடாது. ஆனால் அந்த சோப்புனாங்கி கிட்டத்தட்ட 96% சேதாரத்தை ஏற்படுத்துறது, ஏதாவது ஒரு அனாவசியமான ஒரு நிகழ்வு ஏற்படுத்துறது, ஏதாவது ஒரு எரருக்கு காரணமே சோப்புனாங்கி தான். ஓகே, இதுக்கு என்ன உளவியல் ரீதியான காரணம் அப்படின்னா, சோப்புனாங்கி சென்னையில் உள்ள போது சென்னையை பிடிச்சி பயங்கரமாக சித்திரவதைப்படுத்திகிட்டு இருந்துச்சு. ஓகே, இப்போது அங்கே ஓரளவு எல்லாம் சமநிலைப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் மேரேஜ் செஞ்சுக்கிட்டு போயிடுச்சு. இப்போ அங்கே இருக்கக்கூடிய சுதந்திரத்தால் பயங்கரமான சித்திரவதை செய்யுது. ஓகே, இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா, ஓவர் செல்லம் தான் அதுக்கான காரணமே. இதுவே இது ஒரு சேரியிலேயோ ஒரு குப்பத்திலேயோ வாழ்கிறப்போ இயல்பாகவே ஒரு அடக்கம் ஒடுக்கமாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டி எல்லாமே பொறுத்து. ஆனால் சோப்புனாங்க அப்படி கிடையாது. அதுக்கு எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்கிறனால கேட்குறதுக்கு யாருமே கிடையாது. ஓகே, அதனால் கேரக்டர் ஸ்கெச்சஸை பயங்கரமாக டேமேஜ் செய்யும். இது போதாதுன்னு சோப்புனாங்கிட்ட அனஸ்தீசியா அந்த கான்செப்ட் இருக்குது, பிரைன் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த நிலைப்பாடு எல்லாமே சோப்புனாங்கிட்டேருந்து எடுக்கணும். ஓகே, சோப்புனாங்கி பட்டர்ஃப்ளை அட்டாக்கில் இருந்தும் நம்ம மீட்கணும்னு நினச்சா கூட முதலாவது பட்டர்ஃப்ளை அட்டாக் பண்ணுறதே சோப்புனாங்கியாக தான் இருக்குது. அது வேணும்னே அது விளையாடிக்கிட்டு இருக்குது. அதுக்கு இன்னொரு உளவியல் ரீதியான காரணம் இருக்குது. அவரோட பர்சனல் அசிஸ்டண்ட் ஒருத்தர் இருந்தார். நான் சென்னை வந்தபோது அவர்கிட்ட என் நம்பர் கொடுத்தேன். அவரும் என்கிட்ட நிறையா டைம் பேசினார். இந்த சோப்புனாங்கி வேணும்னே நம்பர் வாங்கி ஒரு விஷயத்தை சால்வ் பண்ணாமல், அதாவது ஒரு மூவி புக்கிங் அப்படின்ற ஒரு நிலையில் அவரை பிடிச்சி வேணும்னு துன்புறுத்தி அவரையும் வேலையை விட்டு போக சொல்லி எல்லாத்தையும் நிராகரிச்சிருச்சு. எவ்வளவோ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாலுமே அது எதுவுமே இது சோப்புனா அக்செப்ட் பண்ணிக்கல. சும்மா பப்ளிசிட்டி எரருக்காக. நான் அந்த மாதிரி அவர் கூப்பிட்டாங்க, பேசினேங்க, அவர் நம்பர் இருக்குங்க, ஆனால் நான் பேச மாட்டேங்க. எல்லாம் அமையட்டும். யாரோ ஒரு ப்ரொடியூசர் தான் டார்கெட் அவங்கள பொறுத்த வரைக்கும், அகநிலையை பொறுத்த வரைக்கும். யாரெல்லாம் பணக்காரங்களாக இருக்காங்க அவங்கள தான் உளவியல் ரீதியான ஒரு துன்புறுத்தலுக்கான ஒரு நிலை தான் இந்த சோப்புனாங்கி செய்யக்கூடிய ஒரு செயல். ஓகே, ஏன்னா ஏழைங்கிட்ட பொறுத்த வரைக்கும் எப்பவுமே எல்லா கான்செப்டும் புரியும். இப்போ பணக்காரங்க யாராவது இருந்தாங்கன்னா ஏதோ துன்புறுத்தி ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு தேவையான கேஷ் கிடச்சிச்சு அப்படின்னா அப்போ அவங்க சமாதானமாக போயிடுவாங்க. ஓகே, இது ஒரு உளவியல் ரீதியான ஒரு வன்முறை தான். ஓகே, அதுவும் ஒரு பெண்ணியலுக்கு இந்த மாதிரியான ஒரு வன்முறை அப்படின்றது சரி கிடையாது. சொல்லப்போனால் சோப்புனாங்கி ஒரு பெண்ணியலே கிடையாது. ஓகே, அதனால் லாஸ்ட் ஸ்டுடியோ தான் ஒரு தீர்வு கண்டுபிடிக்கணும். ஓகே, சோப்புனாங்கி அசால்ட்டாக நினைக்காதீங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு பெரிய வேலை பார்த்து விட்டுருச்சு சோப்புனாங்கி. ஓகே, அதனால் இந்த சோலோ செயலாம் இந்த சோப்புனாங்கி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக சேதாரன்றது உறுதி. ஓகே, அதனால் இந்த சோப்புனாங்கியெல்லாம் யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் அது எல்லாத்தையும் மட்டுப்படுத்தி அது நமக்கு துன்பம் ஏற்படுத்தாத ஒரு நிலையில் நம்ம ஓரளவு தூது பார்த்துக்கணும். ஓகே, இதோட நிலையே எதிரும் புதிருமாக தான் இருக்குது. ஓகே, என்ன தான் சோப்புனாங்கி நரகத்துலேருந்து வந்திருந்தாலும் அதோட இயல்பு நிலையில் அதோட சரீரமும் ஆத்மாவும் பூலோகத்துக்கு தகுந்த மாதிரி கன்வெர்ட் ஆகலை. அது இன்னும் எரர் தான் ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது. ஓகே, அதனால் கோடியாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு நம்ம ஒரு மூவி எடுக்கிறோம். எவ்வளவோ ஒரு உழைப்பு இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு வகையில் இந்த சோப்புனாங்கி தன்னோட ஓஎஸ்ஏ சாஃப்ட்வேர் அப்படின்ற ஒரு கான்செப்டில் இது எரர் ஏற்படுத்தி விட்டுட்டு போயிடும். ஓகே, இதுவே நம்மளை முன்னிலைப்படுத்திக்கணும் அப்படின்ற ஒரு நிலையில் சோப்புனாங்கி செயல்பட்டாலுமே அது சரியான முறை கிடையாது.
ஏன் அப்படின்னா, சோப்பு சமைக்க விட்டோம் அப்படின்னா அது பயங்கரமாக டேமேஜ் ஏற்படுத்திடுது. சினிமாவில் புக் பண்ணோம் அப்படின்னா அது பட்டர்ஃப்ளை அட்டாக் பண்ணி விட்டுருது. அல்லது கம்பெனியை இன்வால்வ் பண்ணால் கம்பெனியவே பயங்கரமாக டேமேஜ் பண்ணிடுது. அதனால் சோப்பு பொறுத்த வரைக்கும் ஒரு மருத்துவ ட்ரீட்மெண்ட்டு தான் தேவை. ஓகே. ஆனால் அதுக்கான ஒரு எந்த விதமான செயல்பாடுமே அவங்க செயல்படுத்த மாட்டாங்க. அதனால் சோப்பு எல்லாம் மூவியில் புக் பண்ணுறதுன்றதெல்லாம் தோதாகாது. அதுக்கெல்லாம் ஒரு 6 மாதம் ஆகும். எதுக்காங்க டைரக்டர் சார் சோப்பு பற்றி கூட பேசுகிறீங்க அப்படின்னா, கேரக்டர் ஸ்கெச்சஸ் டேமேஜ் ஆச்சு அப்படின்னா அது சரி பண்ணுறதுக்கு 6 மாதம் ஆகும். ஓகே. அதனால் நம்ம ஒரு 10 நிமிஷம் பேசுகிறது ஒன்றும் எரர் அல்ல. ஓகே. அதனால் காலங்காத்தாலையும் சரி, ஒரு நாளோட பொழுதுலையும் சரி, இந்த சோப்பு எங்கிட்டேருந்து நம்ம தமிழ்நாட்டையும் ஸ்டூடியோவையும் எல்லா நபர்களையும் ஓரளவு காப்பாற்றணும். ஓகே. அப்போ தான் ஒரு சுதந்திரமானது நன்விதத்தில் பயன்படுத்தப்படும். ஓகே. அதனால் யதார்த்த ரீதியாக, உளவியல் ரீதியாக சோப்பு எதிர்த்து ஃபைட் பண்ணணும். ஓகே. அப்படின்றப்போ தற்காப்பு கலை அப்படின்றது மிகவும் அவசியம். ஓகே. தற்காப்பு கலை அப்படின்றது இன்னொருத்தரோட ஃபைட் பண்ணுறது கிடையாது, தன்னைத்தானே பாதுகாப்புக்கு. ஓகே. அதனால் தற்காப்பு கலை பயிற்சி அப்படின்றது நிச்சயமாக அவசியம். ஏன்னா அந்த சோப்பு புறநிலையில் ஃபைட்டு அப்படின்னா நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடலாம். ஆனால் இது அகநிலை ஃபைட்டு. ஒருவேளை அசால்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா அகநிலையை பொறுத்தவரைக்கும் சேதாரம் ஏற்படும். அதனால் தற்காப்பு கலை மிகவும் அவசியம். ஓகே. சோப்பு ஒரு ஆக்ட்ரஸ்ஸு இப்படிங்க நினச்சிங்க அப்படின்னா சேதாரத்தை ஏற்படுத்திட்டு போயிட்டே இருக்கும். ஓகே. அதனால் ஓரளவாவது தற்காப்பு கலையை கற்றுக்கணும். அப்போ தான் நல்லது. ஓகே. ஏதோ ஒரு டைமு 2 டைமு 3 டைம்னால் ஏதோ ஓகே. தொடர்ச்சியாக அந்த சோப்பு பல வருஷமாக எப்படி எரர் ஏற்படுத்திகிட்டு இருக்கு. இதுக்கப்புறமும் சோப்பு தோது பார்க்குறதுன்றது எதிர்காலத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு ஆபத்து நிலை ஏற்படுத்துறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே. விழிப்புணர்வான ஒரு வாழ்வியலுக்கு கடந்து போன பாதையில் பயணிச்சவங்களோட அனுபவங்களும் அறிவுரைகளும் நிச்சயமாக ஒரு பலனை தரும். ஓகே. அந்த வகையில் ஆக்டர் ஜெயம் ரவி அவர் சொன்ன ஒரு தகவல் எல்லாமே எனக்கு இன்னுமே ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்குது. ஓகே. அவங்க அப்பா அம்மா வேணான்னு சொல்லி எல்லா சூழ்நிலையும் எதிராக இருந்தாலுமே அவர் திருமணம் செஞ்சுக்கிட்டார். ஓகே. மற்றபடி அவங்க வாழ்ந்ததுக்கப்புறம் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இயல்பு நிலையில் தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியம், முத்து, பவளம் அதெல்லாம் தனிப்பட்ட நிலை. ஓகே. ஆனால் யதார்த்த நிலையில் அவர் சரியான ஒரு முடிவு எடுத்திருக்கலாம். அதே மாதிரி தான் அந்த சோப்பு பொறுத்த வரைக்கும். அதனால் சோப்பு தோது பார்க்குறதுன்றது ஆபத்து தான். அதனால் ஸ்டூடியோ பொறுத்த வரைக்கும் தற்காப்பு கலையால் இந்த சோப்பு என்னை காப்பாற்றுங்க. ஓகே. இது டேமேஜ் ஏற்படுத்தாமல் ஓரளவு எல்லாமே தோது பாருங்கள். ஓகே.